ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு செம்ம டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 4 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கையோடவே 2 பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடுங்க. இந்த பெப்பர் சிக்கன் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். பெப்பர் சிக்கன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். உங்கள் ஃபேவரட்டாக நிச்சயமாக இது மாறிடும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாலாம் ஆக தேவையில்ல. பொன்னிறமாக ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் போதே இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு, போதும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 கிலோ நல்லா வாஷ் பண்ண சிக்கனை சேர்த்துட்டு இந்த பெப்பர் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கையோடையவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சண்டே, முடிஞ்சால் நாளைக்கே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு அகெயின் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, இது போல் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு மூடி சிம்மில் வச்சுடுங்க அடுப்பை. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு நடுவில் இந்த மாதிரி மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் மூடி வச்சுருந்ததுனால அப்படியே அதுலேயே தண்ணி விட்டுருக்கு. இது வந்துட்டு நீங்கள் நடுவுலையே மூடியை திறந்துட்டு இந்த மாதிரி கலந்து விடணும், அப்படியே விடக்கூடாது அடுப்பில். எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் வந்து ட்ரையாக தான் செஞ்சுருப்பேன். அப்படி உங்களுக்கு இன்கேஸ் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கலந்துட்டு மூடி வைப்போம் இல்லைங்களா, அப்போவே நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். அப்போ உங்களுக்கு கிரேவியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நமக்கு பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் லைட்டாக கொஞ்சம் தான் தண்ணி அதில் இருக்குது. இதில் வந்துட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நம்ம அடுப்புலையே வச்சு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த சலசலப்பெல்லாம் அடங்கணும். ஏன்னா நான் வந்து இதை ட்ரையாக தான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் மஸ்ட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். ப்ளீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் சிக்கன் விரும்புகிற ஆளாக இருந்தால் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பெப்பர் சிக்கன் வேறு லெவலாக இருக்கும்.
நம்ம சேனலில் நிறைய சூப்பர் சூப்பர் ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா தண்ணியுமே இழுத்துருச்சு. சூப்பராக நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.